ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். எப்போவுமே ஒரே மாதிரி லஞ்சு செய்கிறமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த வெஜ் புலாவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு இந்த புலாவ் ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் இந்த புலாவ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸில் கொஞ்சம் கூட சாதம் மிச்சமே இல்லாமல் எல்லாமே காலியாகிடும். அந்தளவுக்கு இந்த புலாவோடைய மனமும் அதோடைய டேஸ்ட்டும் ஆளை சுண்டி இழுக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிற நாட்களில் இந்த புலாவ் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கும் அப்படின்ற ஃபீல் கூட இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். முக்கியமாக நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த வெஜ் புலாவ் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு வீட்டில் நார்மலாக சாப்பாடு வடிக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அதுக்கப்புறம் சீரக சம்பா கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அரிசியை கழுவுறதுக்காக அரிசி கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசியை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த அரிசி கூட அரிசி ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா இதில் 3 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பீஸ் கல்பாசி சேர்த்துக்கோங்க. கூடவே 5லேருந்து 6 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடுங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட ஸ்பைசஸ் எண்ணெயில் பொரிச்சதுக்கு அப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்காக ஒரு 5 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வதக்கிக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வதங்கி வந்ததும் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அண்ட் சேம் டைம் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு 5 துண்டு அளவுக்கு காஞ்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக காஞ்ச தேங்காய் தான் சேர்க்கணும். அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த புலாவுக்கு. 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். தக்காளியை வதங்கி விட்டுருந்தோம்ல, தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அதே போல் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனையுமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்க வதக்கி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகணும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், அந்த மசாலா பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன். ரைஸை மெஷர் பண்ணோம்ல, அதே கிளாஸால் 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வந்து எடுத்துருக்கேங்க. பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியில் உப்பு கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கு அப்புறமா உப்பு டேஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து கொஞ்சம் கரைக்கிற போல் இருக்கணும். அப்போ தான் இது கூட அரிசி சேர்த்து குக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு உப்போடைய அளவு கரெக்டாக இருக்கும் இந்த புலாவில். அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி சூடாகி கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க ரைஸ் எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபிஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுங்க. அப்படின்னா ரைஸ் கரெக்டாக குக் ஆகி வரும். குக்கர்லேருந்து விசில் வரும்போதே புலாவோடைய வாசனை வீடு முழுக்க வந்துடும். அவ்வளோ மனமாக இருக்கும். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நல்ல கம்மன் வாசனையோட டேஸ்டியான சிக்கன் பிரியாணிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு வெஜ் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக லைட்டாக மட்டும் நான் ரைஸை வந்து எடுத்து காமிக்கிறேன். ரைஸோடைய சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளறி விட்டீங்க அப்படின்னா ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கும்.
ரைஸ் சூடாக இருக்கும்போது அதிகமாக கிளறி விடாதீங்க. அப்போ வந்து ரைஸ் உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் குழ குழன்னு இருக்கிற போல் இருக்கும். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த புலாவை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட சமத்தா உட்காந்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ மனமாகவும் ருசியாகவும் இருக்கும். இந்த மாதிரி புலாவ் செஞ்சுட்டு அது கூட இந்த மாதிரி மிக்சர் அப்படின்னா வந்து பூந்தி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. அப்படியே உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. முக்கியமாக அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.